வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவை காண வந்த உங்கள் எல்லா பேருக்குமே மிக்க நன்றி. இன்றைக்கி நம்ம சிபிஆர் இண்டிகேட்டர் ட்ரேடிங் வியூவில் எப்படி செட் பண்ணுறது, அதில் நம்ம என்ன டைம் ஃப்ரேம் இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணோங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் தமிழ் செல்வன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிஎஸ்பிகே யூடியூப் சேனல். ட்ரேடிங் வியூங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு பவர்ஃபுல் ஆன்லைன் லீடிங் சாட்டிங் பிளாட்ஃபார்ம். இதில் நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட ஈக்விட்டிஸ், ஃபாரெக்ஸ், கிரிப்டோ கரன்சி, கமாடிட்டி அந்த மாதிரி இதெல்லாம் ஓப்பன் பண்ணி அதோட ப்ரைஸ் சாட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லா ட்ரேடர்ஸும் ப்ரைஸ் சாட்ஸை ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் சாட்டை ரெஃபர் பண்ணுறதுக்கு ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் நம்ம எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் ஓப்பன் பண்ணி அதில் இண்டிகேட்டர் அப்ளை பண்ணோம்னா, நமக்கு தேவையான இண்டிகேட்டர் அப்ளை பண்ணோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப விசிபிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் ட்ராக் பண்ணுறதுக்கு. இப்போ நான் ட்ரேடிங் வியூ ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ ட்ரேடிங் வியூ ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா ட்ரேடிங் வியூன்னு சர்ச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரேடிங் வியூவை ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஸ்டாக்கை சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம சிபிஆர் இண்டிகேட்டர்னால் ஒன்றும் இல்லைங்க, சிபிஆருங்கிறது சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச். அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டர்ஜி. அந்த இண்டிகேட்டரை இதில் அப்ளை பண்ணி நம்ம இன்ட்ராடேயை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். இப்போ நான் ட்ரேடிங் வியூ ஆப்பில் ஜிபிஐஎல், கோதாவரி பவர் அண்ட் இஸ்பாட் லிமிடெட் அந்த ஸ்டாக்கை நான் ஓப்பன் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ அது ட்ரேடிங் வியூவில் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் உங்களுக்கு அந்த இண்டிகேட்டரை எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி டைம் ஃப்ரேமை செட் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, தெரியுது பார்த்தீங்களா ஜிபிஐஎல். ஸோ இங்கே தான் நம்மளுக்கு தேவையான ஸ்டாக்கை சர்ச் பண்ணுறதுக்கான டூல் பாரு. ஜிபிஐஎல்னு சர்ச் பண்ணேன்னா ஸோ அது கீழே வருது. இந்த மாதிரி ஸ்டாக்கை சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ப்ளைனாக அதோட ப்ரைஸோட இண்டிகேஷன் காமிக்கும். ஸோ இதில் டைம் ஃப்ரேம் நம்ம எப்படி செட் பண்ணுறதுன்னா, அந்த ஸ்டாக்குக்கு பக்கத்தில் 30 மினிட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் டைம் ஃப்ரேம். ஸோ டைம் ஃப்ரேமை நம்ம இன்ட்ராடேக்கு மோஸ்ட்லி 5 மினிட்ஸ் தான் செட் பண்ணுவோம். ஸோ 30 மினிட்ஸ்லேருந்து நான் 5 மினிட்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 5 மினிட்ஸாக சேஞ்ச் பண்ணோம்னா இன்ட்ராடேக்கு தகுந்த மாதிரி அந்த சாட் நம்மளுக்கு செட் ஆயிரும் ட்ரேடிங். ஸோ சிபிஆர் இண்டிகேட்டரை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த கீழே டவுனில் இருக்க டூல் பார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டூல் பாரில் இந்த இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இண்டிகேட்டரை இந்த டூல் பாரில் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே சிபிஆர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சிபிஆர்னு சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய கைண்ட் ஆஃப் சிபிஆர்ஸ் வரும். இதில் நான் என்ன சிபிஆர் யூஸ் பண்ணுறேன்னா சிபிஆர் வித் பிவோட் லெவல், சிபிஆர் பை கேஜிஎஸ் அதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது சப்சிக்வெண்ட்டாக நீங்கள் திரும்ப ஓப்பன் பண்ணுறப்ப திரும்ப திரும்ப உங்களுக்கு ஈஸியாக இண்டிகேட்டரை செலக்ட் பண்ணணும், சர்ச் பண்ணாமல் செலக்ட் பண்ணணுன்னா நீங்கள் ஃபேவரேட்ஸில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஆர் வித் பிவோட் லெவல், சிபிஆர் பை கேஜிஎஸ் உங்களுக்கு விசிபிளாக தெரியுதா, ஃபோர்த்து ஒன்றா பாருங்கள், ஃபோர்த் ஐட்டமாக லிஸ்ட் ஆகிருக்கா. ஸோ அதுதான் நான் அப்ளை பண்ண போகிறேன். அதை நான் ஃபேவரேட்ஸ்லேயும் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் திரும்ப ஓப்பன் பண்ணுறப்ப அப்போ ஃபேவரேட்ஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இண்டிகேட்டரை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் ஃபேவரேட்டில் ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த இதை சிபிஆர் வித் பிவோட் லெவல், சிபிஆர் பை கேஜிஎஸ் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம அந்த சிபிஆர் இண்டிகேட்டரை ஆட் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், மேலே கோதாவரி பவருக்கு மேலே அந்த சிபிஆர் இண்டிகேட்டர் அப்ளை ஆகிருச்சு. அப்ளை ஆகி இந்த இடத்துலையுமே நம்மளுக்கு அந்த ப்ளூ கலர் 3 லைன்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, 3 லைன்ஸ் தெரியுது. மேலே 4 க்ரீன் கலர் லைன் தெரியுது. கீழே 4 ரெட் கலர் லைன் தெரியுது இல்லையா. மேலே இருக்குது ரெசிஸ்டன்ஸ், கீழே இருக்குது சப்போர்ட்டு, சென்டராக இருக்குது சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச். அந்த 3 நேரோவாக லைன்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் சிபிஆர் லைன்ஸு. ஸோ இப்படி தாங்க ட்ரேடிங் வியூவில் நம்ம சிபிஆர் இண்டிகேட்டரை
அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டைம் ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா நான் 5 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பவர்ஃபுல்லான ஒரு இண்டிகேட்டரு. இதை வந்து நீங்கள் ட்ரேடிங் வியூவில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபர்தராக உங்களுக்கு வந்து ட்ரேடு வேணுன்னா எடுத்துக்கலாம். எந்த ஸ்டாக்குக்கு வேணாலும் அப்ளை பண்ணி, இல்லை இண்டெக்ஸில் வேணுனாலும் நம்ம வந்து இந்த இண்டிகேட்டரை அப்ளை பண்ணி ட்ரேடை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் செட்டிங்ஸை பற்றி சொல்லிடுறேன். சிபிஆர் ரேட்டிங் இண்டிகேட்டர் செட்டிங்ஸு. இந்த இண்டிகேட்டரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் சிம்பிள் தெரியுது பார்த்தீங்களா, அதில் வந்து செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். பை டிஃபால்ட்டாக வந்து ஆட்டோன்னு இருக்கும், எதையும் சேஞ்சு பண்ணாதீங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இதில் வந்து டெய்லி பிவோட், அந்த டெய்லி பாட்டம் சென்ட்ரல் பிவோட், டெய்லி டாப் சென்ட்ரல் பிவோட், இந்த மாதிரி லைன்ஸ்லாம் இருக்கும். இது வந்து 3 சிபிஆர் லைனு. சிபிஆர் லைன் வந்து அந்த நேரோவாக வந்து அந்த 3 லைன்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து ப்ளூ கலரில் இருக்குது. அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எல்லோ கலரில் வேணும், ப்ளூ கலரில் வேணாம் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து இப்போ நான் எல்லோ கலரில் சேஞ்ச் பண்ணுறேன் அந்த 3 லைனையுமே. சேஞ்ச் பண்ணோன்னே இப்போ வந்து எல்லோ கலரில் அந்த 3 லைன்ஸும் மாறிக்கிச்சு பாருங்கள். ஸோ வந்து அந்த கலர் வந்து என்ன கலரில் விசிபிளாக இருக்கணுங்கிறத கஸ்டமைஸ் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து டிஃபால்ட்டாக வந்து பழைய வந்து ப்ளூ கலருக்கே வந்து ரீசெட் பண்ணிடுறேன். கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா ப்ளூ கலரில் வந்துடும். அதே மாதிரி நம்ம ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து தெரியுது பாருங்கள், டெய்லி R1, டெய்லி R2, டெய்லி R3, டெய்லி R4. ஸோ இந்த இது வந்து க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இங்கே க்ரீன் கலரில் வியூ ஆகுது. இப்போ எனக்கு க்ரீன் கலரில் வேணாம், வேறு வந்து கலரில் வந்து எனக்கு விசிபிளாக தெரியணுன்னா அந்த R1, R2, R3, R4ஓட கலரை வந்து நம்ம இங்கே கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்கை ப்ளூ கலர் கொடுக்குறேன். R1, R2, R3க்கு R4க்கும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகேன்னு கிளிக் பண்ணேன்னா அந்த க்ரீன் கலர் மேலே இருந்த க்ரீன் கலர் ஃபுல்லாக வந்து ஸ்கை ப்ளூ கலரில் மாறிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி வந்து நீங்கள் சப்போர்ட்டு கீழே தெரிகிற சப்போர்ட் ரெட் கலர் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெட் கலர் லைன்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த கலரில் வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ இதை S1, S2, S3, S4 இருக்குல்ல, இந்த இதை வந்து நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எல்லோ கலரில் சேஞ்ச் பண்ணுறேன். S1, S2, S3, S4. எல்லோ கலரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு S1, S2, S3 அந்த சப்போர்ட் லைன்லாம் வந்து எல்லோ கலரில் சேஞ்ச் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்துட்டேன்னா அது எல்லோ கலரில் வந்துடும். ஸோ இது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 செட்டிங்ஸ் இருக்குது. இன்புட்டில் வந்து ஆட்டோன்னு இருக்குது. ஆட்டோங்கிறது வந்து நம்ம இன்ட்ராடே ட்ரேட் எடுக்கிறதுக்கு டிஃபால்ட்டாக வந்து செட் ஆயிரும். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஆட்டோமேட்டிக்காக சார்ட்டு செட் ஆயிரும். ஸோ அது எதுவுமே மாற்ற தேவையில்ல. விசிபிலிட்டி ஆஃப் லைன்ஸ் வந்து வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா டிஃபால்ட்டாக வர செட்டிங்ஸை அப்படியே விட்ருங்க. அவ்வளோதாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். ஈஸியாக வந்து சிபிஆர் அப்படிங்கிற கீவேர்டை சர்ச் பண்ணி நீங்கள் இண்டிகேட்டரை வந்து எந்த ஸ்டாக்கோட ப்ரைஸுக்கு வேணாலும் அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தெளிவாக வந்து வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் வந்து நான் வந்து உங்கள் கொஸ்டின்ஸை பார்த்து நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வந்து பல ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி அப்டேட்டுக்கு வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.